செய்திகள் தொடர்கின்றன. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இன்று வெடிகுண்டுகள் நிரப்பிய கார் மூலம் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தலைநகர் பாக்தாத்தில் உள்ள உள்துறை அமைச்சகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் ஒன்றை தீவிரவாதி ஒருவன் உள்துறை அமைச்சக கட்டிடத்தின் மீது மோத செய்தான். அந்த கார் வெடித்து சிதறியதில் 4 காவலர்கள் உள்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியானார்கள். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அந்த இடமே கரும் புகையால் சூழப்பட்டு போர்க்களம் போல காட்சியளித்தது. குண்டு வெடித்ததில் பல வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன. صعد بالسيارة نزلت بس دار يدعبر الشارع قريب على مدخل وزارة الداخلية هي صار انفجار ما أشوف إلا دخان أسود. ஈராக்கில் ஆளும் ஷியா பிரிவு முஸ்லிம்களுக்கும் சன்னி பிரிவு முஸ்லிம்களுக்கும் இடையே சமீப காலமாக மோதல் அதிகரித்து வருவதே இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மெல்போர்னில் இன்று தொடங்கிய முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 277 ரன்கள் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி இன்று மெல்போர்னில் தொடங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் கோவன் மற்றும் வார்னர் நிதானமாக விளையாடி ரன்களை குவித்தனர். வார்னர் 37 ரன்கள் எடுத்திருந்த போது உமேஷ் யாதவ் வீசிய பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறினார். அவரை தொடர்ந்து களமிறங்கிய மார்சும் ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறினார். ஆஸ்திரேலிய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 68 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் சிறிது நேரம் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. மீண்டும் ஆட்டம் தொடங்கியதும் ரிக்கி பாண்டிங்கும் கோவனும் நிதானமாக விளையாடி அரை சதம் அடித்தனர். ரிக்கி பாண்டிங் 62 ரன்களுக்கும் துவக்க வீரர் கோவன் 68 ரன்களுக்கும் கிளார்க் 31 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். இந்திய அணியின் பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளையும் ஜாகிர் கானை அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய வீரர்களை திணறடித்தனர். பின்னர் களமிறங்கிய பிராட் ஹார்டின் பீட்டர் சிடெல் ஜோடி அணியை சரிவிலிருந்து மீட்டது. முதல் நேர ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 277 ரன்கள் எடுத்தது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2594 ரூபாய், 1 பவுண்ட் ஆபரண தங்கம் 20,752 ரூபாய், 24 கேரட் தங்கம் 10 கிராம் 27,740 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை நிலவரம்: 1 கிராம் வெள்ளி 55 ரூபாய் 50 காசுகள், 1 கிலோ வெள்ளி 51,880 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் கைது செய்யப்பட்டார். தமிழக மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மத்திய அரசுக்கு மாறி மாறி கடிதம் எழுதி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாக கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை மத்திய அரசு கொண்டுவர வலியுறுத்தி நாளை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்வதற்காக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே மும்பை புறப்பட்டுச் சென்றார். சென்னையை அடுத்த பழவேற்காடு ஏரியில் சுற்றுலா சென்ற படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் பலியானார்கள். நேற்று வரை 15 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்று எஞ்சியவர்களின் உடல்களும் மீட்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.